கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அணில் கொட்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் ரெஸ்ட் ரூமில் மேலே எக்ஸாஸில் வந்து அணில் கூடி கட்டி இருந்துச்சு. எக்ஸாஸ் ஒட்டி கீழே வந்து டாய்லெட்டில் வந்து இதுவும் இதோட அம்மாவும் விழுந்து உயிர் ரொம்ப போராடிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டும் நானும் இடுக்கி வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு மைகோதி கொடுத்தோம், கையில் பிடிச்சி வந்துச்சிங்க. அப்புறம் ஏற முடியல, விழுந்துருச்சிங்க. அப்புறமா என் ஹஸ்பண்ட் வந்து இடுக்கி ஒன்று எடுத்து வயிற்றுல லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து எடுத்துட்டாரு. அவங்க அம்மாக்காரி என்ன பண்ணிட்டா, எடுத்துட்டு வந்தோடனே இங்கே எங்கள் வீட்டில் இருந்த கட்டலில் இங்கே அடியில் அப்படியே உருண்டு கட்டிலுக்கு அடியில் போயிட்டான், வரமாட்டேங்கிறான். சரி கட்டில நகர்த்தோம்னா அது ஏற்கனவே நடுங்கிட்டு நடுங்கிட்டு அதுவும் நடுங்கிட்டு பயத்தில் அது ஏதாவது ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, கொஞ்சம் நேரம் கழிச்சு கட்டில நகர்த்தலான்ட்டு வெயிட் பண்ணுறோம். இது இன்னும் நடுங்குது, என் பொண்ணு கையில இருந்து வரமாட்டேங்குது. நானும் வந்து டிஷ்யூ பேப்பர்லாம் வச்சு அந்த ஈரத்தை அப்படியே விரைச்சி காலெல்லாம் தொடச்சா, டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடச்சாலும் பயப்படுது, அந்த ஈரத்தை இழுத்துரும். சரி கொஞ்சம் குளிருது போல இருக்குன்ட்டு பார்த்தா அந்த டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடச்சா பயப்படுறான். பயந்து போய் கிடக்கு, காலெல்லாம் பாரு விரைச்சிக்கிச்சு பாரு அந்த ஈரத்துல. ஒன்றும் இல்லை. இப்பதான் சவுண்டே வெளில வருதுல்ல, சவுண்டு வெளில வருது பாருங்க. ஏன் அதுக்குள்ள கையில எடுக்கிற, அது கொஞ்சம் பயம், அப்பதான் போகும் வீடு. அப்படியே கொஞ்ச நேரம் பயம், அப்பதான் போகும். ஏன்னா அது பயந்துகிட்டே இருக்குது பாரு, எங்க பாரு நவுறது பத்தியா, நீ கையில வச்சுன்னா நவுற மாட்டேங்குது. போவாது, இது குடிச்சுக்கலாம் ஒரு. இப்பதான் சவுண்டு வெளில வருது. என்ன பயந்து போய் கிடக்குது.